ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் வந்து ஆஸ்கா அண்ட் ஜிவி வாவன்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்சுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. இதில் பர்சனலி நான் இம்ப்ரெஸ் ஆனது இந்த ஜிவி வாவன்ஸை தான். திறமைக்கு இப்போ தான் WWE ஒரு நல்ல பரிசு கொடுத்துட்ருக்காங்க. நார்மலாக இவருக்கு வயசே 22 தான். இப்போ தான் NXT மெயின் ரஷ் வந்திருக்காரு. உடனே ஒரு எலிமினேஷன் சாம்பரில் ஒரு குவாலிஃபையிங் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். பட் அதை நம்ம ஜிவி வாவன்ஸுக்கு ஒரு நல்ல திறமை இருக்கிறதுனால WWE அவரை ஃபியூச்சராக கருதி அதில் விட்டுருக்குறாங்க. லிட்டரலாக நான் இதோ பாராட்டி ஆவேன். அதாவது முன்னமெல்லாம் WWE ஒரு மூமெண்ட் நடக்கும், அதாவது மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட்லாம் நடக்கும். அதில் ஒரே மாதிரி ரிங்கில், அதாவது ஒரு ரெஸ்லர் இருக்காருன்னு வச்சுப்போம்ல, அதில் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிங்கில் அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணி நீ யாரா என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி WWE நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற அண்டர்டேக்கர், கேனு, நிக்கி பெல்லா, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே ரிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதில் அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டை WWE வெறி விட்டுருக்குறாங்க. டாப் 10 தான். அதில் டாப் 3ல் அண்டர்டேக்கர், டாப் 1ல் அண்டர்டேக்கர் இருக்காரு. டாப் 2ல் கேன் விசிஸ் இன்னொரு டூப்ளிகேட் கேன் உள்ள அவரு. அதுக்கப்புறமா நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா தான். குறிப்பாக அண்டர்டேக்கரையும் கேனுன்னா கூட அது அவங்க டூப்ளிகேட்டை தான் செஞ்சு ஸ்டோர் லைனாக விட்டாங்க. சரி, அது ஒரு ஸ்டோர் லைனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் அப்படியே விட்டாங்க. இந்த டைமில் நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா ட்வின்ஸு. இவங்களுமே டாப் 3ல் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல இதாக இருக்குது. அதேமாதிரி இப்போ எல் கிராண்ட் அமெரிக்கனோ யாருன்னு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் இப்போ WWE நடக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் எடுத்துங்க. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தொமாசா ஜாம்பா இப்போ WWE போயிட்டாரு. ரீசெண்ட் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ஜானிக்கா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. என் ஃப்ரெண்டு என்ன விட்டுட்டு போயிட்டான். இப்போ என்னால் டேக் டீம் டைட்டில் பார்க்க கூட போக முடியாது, என்ன பண்ண போறேன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ், அவங்க 2 பேரும் டேக் டீமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பட் இப்போ நம்ம தொமாசா ஜம்போ தனியாக போயிட்டாரு. இப்போ ஜானிக்கா இருக்கணும் அந்த டேக் டீமை நம்பி இருந்தார். இதுக்கு மேலே WWE அவரை எப்படி புக் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு பரிதாபமான நிலையில தான் இப்போ ஜானிக்கா இருக்கணும் WWEல இருக்கிறாங்க. நல்ல திறமை இருக்கிற ரெஸ்லர்ஸே WWE அவ்வளோ கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு வெல் டேலண்ட் தான். பட் WWE அவரை இப்போதைக்கு அந்த மாதிரி காணிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜானிக்கா இருக்கணும் WWE வந்ததுலேருந்து ஒரு சிங்கிள் ரன்னில் புஷ் ஆனது கிடையாது. இதுக்கு மேலே அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுப்பாங்களான்னு சொல்லி தெரியல, இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. பட் தனியாக ஒரு ஐசி டைட்டில் ஒரு மிட்கார்ட் லெவலுக்கு அவரை ஒரு நல்லா புஷ் கொடுத்தா தரமாக வருவார். அந்த குறிப்பான WWE எப்போ அவருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக என்ன நடந்தால் ரா எபிசோடுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் ஒன்று டெலிவரி ஆகிருக்கும். அதில் 28ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 அன்னைக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது. இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸாக WWE கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே என்ன அந்த பாக்ஸில் இருக்கும். 28ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க. புஷ்பராஜ் மாதிரி கிறிஸ் ஜெரிகோ உள்ள இருக்காரோ? 2025க்கான ஓவர் ரேட்டட் ரெஸ்லராக நம்ம ஜேவுஸோ தான் இருக்காரு. இதை அவருமே இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான். 2025 தொடக்கத்தில் இருந்தே ஜேவுஸோ மேலே ஒரு ஓவர் ரேட்டட் புஷ் தெரிய வந்துச்சு. அது இப்போ அதுக்குன்னு அவார்டு மாதிரியே வந்துட்டு லிஸ்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம இன்ஸ்பிரேஷன் டீம் மேலே நிறையா ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் கம்பெனி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. WWEக்கு அவங்க திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அஃபிஷியலி ஒரு விஷயம் தெரிய வந்துட்டு, ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ அஃபிஷியலி இன்ஸ்பிரேஷன் டீம் AEWக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்த அப்டேட் ரெசல்மேனியா 42 பற்றி தான். ரெசல்மேனியா 42 பற்றி நம்ம ஆல்ரெடி என்னோட 2 அப்டேட் வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ரெசல்மேனியா 42 மேலே ஃபேன்ஸுகளுக்கு ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதனால ரெசல்மேனியா 42ஓட டிக்கெட் சேலிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதனால WWE ஒரு இன்டர்னல் ஒரு மீட்டிங் போட போகிறாங்க. எப்படி ஃபேன்ஸ் டிக்கெட் வாங்க வைக்கிறது, எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட
போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு அது போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ பட் 100% வந்து உறுதி கிடையாது. ஸோ அதாவது அவங்க என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உத்தேசமாக, அதாவது ஒரு உத்தேசம் இப்படி இருக்கலாம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட WrestleMania 42க்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து லோ பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதாவது டிக்கெட் ப்ரைஸை வந்து லோ பண்ணுறாங்களாம். ஸோ குறைக்கிறாங்க. எவ்வளோன்னா இப்போ 100 ரூபா டிக்கெட் வச்சுருப்போமே, ஸோ இது 25 ரூபா குறைச்சி 75 ரூபாய்க்கு வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதாவது ஒரு 25% வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து குறையிறத மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE ஆல்ரெடி வந்து WrestleMania 42க்கு பிளான்ஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ WWE இந்த ராயல் ரம்பிள் டைம்லேயே வந்து ஸோ WrestleManiaல என்னென்ன மேட்ச் நடக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சார்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அந்த சார்ட்ல இருந்து கூட ஏதாவது சேஞ்சஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. ஸோ இதனால நம்ம இவ்வளோ இதுக்கு முன்னே சில மேட்சஸை வந்து மேபி நடக்கிறதா WWE காமிச்சிருப்பாங்க, அல்லது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். இல்லை மறைமுகமாக கூட ஒரு மேட்சை WWE ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கலாம். ஸோ இப்போ அது எல்லாமே ஒருவேளை சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஷாக்கிங்காக வந்து WWE ஒரு டூர் எடுத்துடுவாங்க. ஸோ அதாவது டிக்கெட் செல்லிங்லாம் ஸ்லோவாக இருக்குதுன்னா ஒரு பெரிய லெஜெண்டை கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோன் கோல்ட், ஸ்டீவ் ஆஸ்டின், ராக்கு, ஜெரிகோஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஸோ அதாவது WWE பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இவங்கள கொண்டு வந்தால் தான் டிக்கெட் விற்கிறது மாதிரி இருக்குன்னா ஸோ அவங்களோட கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இதுக்கு மேலே நம்ம WWE வந்து ஒரு சில வாரங்களுக்கு ஸோ கொஞ்சம் சேஞ்சஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ சில ரெஸ்லர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து நம்ம WrestleMania 42க்கு இதுக்கு முன்ன வந்து நடக்கிறதா இருந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ WWE சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி ஃபேன்ஸை வந்து ஸோ டிக்கெட்டை வந்து வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததான் நம்மளுக்கு பியாங்கா பெலாரை பற்றி ஒரு சோகமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னே ஸோ பியாங்கா பெலார் வந்து ராயல் ரம்பில் எதிர்பார்த்தோம். அதுமாரி நான் ஒரு அப்டேட் வேறு சொல்லியிருந்தேன். ஸோ பியாங்கா பெலார் WrestleMania 42 ஒரு அப்பியரன்ஸ் பண்ண போகிறாங்க. அது ஒரு மேட்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அப்பியரன்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. ஸோ இப்போ தான் வந்து ஸோ நம்ம பியாங்கா பெலார் அந்த ஃபிங்கருக்கான சர்ஜரியை வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த சர்ஜரி வந்து நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டோரி போட்டுருக்குறாங்க. ஸோ போன வருஷம் WrestleManiaல அந்த ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்க மேபி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க, செட் ஆகுதான்னு பார்த்துருக்காங்க. பட் அதுக்கு ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால சர்ஜரி மூலயமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதனால நாளைக்கு இப்போதுன்னா அவங்க அதுக்காக சர்ஜரி வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ 1 இயர் ஆகி நாளைக்கு தான் சர்ஜரி நடக்க போகுது. ஸோ WrestleMania வேறு நெருங்கிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பியாங்கா பெலாரை வந்து நம்ம WrestleManiaல எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி தெரியலை. ஸோ ஒரு அப்பியரன்ஸுக்காக வேணால் கூட்டிகிட்டு வரலாமா ஒழிய ஸோ அவங்க அதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஆப்பனண்டா அவங்கள கொண்டு வந்து ரெசல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அதில் போடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிறோம் மண்டே நைட் ரா வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து ட்ரிபியூட் ஷோ வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ரா எபிசோட் முழுக்க வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் ஏஜே ஸ்டைல்ஸ் அன்றைக்கி ரிட்டர்ன் வருவாரான்னு தெரில, மேபி வரலாம். ஸோ வந்து அட்லாண்டா அது அவரோட ஹோம் டவுன் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஸோ ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துக்கிட்டு ஸோ அவரோட ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது பேசலாம், ஏதாவது கமெண்ட்ரியில், அதாவது பேக் ஸ்டேஜில் ப்ரொடியூசராக வேலை பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இல்லை அவரோட கரியர் மொத்தமும் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தில்ல. ஸோ அதை பற்றி மேபி ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டர்ன் வந்தால் அவர் அதை பற்றி பேசலாம். பட் WWE அவரோட அது ரிட்டர்ன் வருவார் அப்படின்ட்டு சொல்லலை. ஸோ வந்து ட்ரிபியூட் ஷோவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன தெரியும், ஒரு மோஸ்ட் ஷாக்கிங்லி ஒரு சர்ப்ரைஸ் அன்னைக்கு கொடுக்கணும்னா ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து WWE ஒரு புது கான்ட்ராக்டை சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது ஏதோ வருஷத்துக்கு ஒரு மேட்சாவது லேட்ரோ மாதிரி ஏதோ கான்ட்ராக்டாக போட்டு ஒரு பார்ட் டைம் ஜான்சனா மாதிரி பார்த்தீங்கன்னா வந்தாலே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மோஸ்ட் ஷாக்கிங் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ இது நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி வரக்கூடிய மண்டே நைட் வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.